அனைவருக்கும் வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல் 2. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்க்கும் பூங்கணையும் கருப்பச் சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. விளக்கம். துணையும். வாழ்நாள் முழுவதும் நாம் ஒருவரின் துணையோடுதான் வாழ வேண்டும். இதைத்தான் பட்டினத்தார் கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டார். கொட்டி முழங்கி அழுவர் மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ இறைவா கட்சியே கம்படே என்று வாழ்க்கையின் நிதர்சனத்தை விளக்கியுள்ளார். எல்லாரும் மயானம் வரைக்குதான், அதற்கு பிறகு இறைவன் மட்டுமே துணை என்று அவர் இந்த பாடலில் கூறியுள்ளார். நாம் துணையை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கதையை பார்ப்போம். ஒரு ராஜா யாரையும் நம்பாமல் குரங்கையே துணையாக வைத்திருந்தார். ஒரு நாள் நான் தூங்கப் போகிறேன், என்னை யாரும் தொல்லை செய்யாமல் பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு உறங்கச் சென்று விட்டார். அப்பொழுது குரங்கு ஒரு வாளுடன் அவரை காவல் காத்தது. திரும்பி பார்க்கும் பொழுது ஈ அவர் கழுத்தில் உட்கார்ந்ததை பார்த்துவிட்டு குரங்கு ஈயை விரட்டுவதற்காக வாளால் கழுத்தை வெட்டியது. மகாராஜா இறந்து விட்டார். ஒருவரை துணையாக தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு வழிகாட்டுகின்ற அளவுக்கு ஞானம் பெற்றவராக இருக்க வேண்டும். துணை என்பவர் நாம் தொழக்கூடிய தெய்வத்திற்கு ஒப்பானவர். அப்படிப்பட்ட அன்னையான துணையையே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறுகிறாள். அந்த அன்னையும் தாய்க்கு ஈடானவள் என்று கூறுகிறார். இதுதான் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். அடுத்தது சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். சுருதி என்றால் வேதம். ஒரு மரமாக எடுத்துக்கொண்டால் கிளை, நடுப்பகுதி, வேர் என பார்த்தாலும் அது எல்லாமே மரத்தை சேர்ந்தது. அதுபோல அம்பிகை வேதத்தினுடைய தலைவி. ஞானம் என்பது கொழுந்தாக விளங்குகிறது. தூரமாக இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு கிளையாக காட்சியளித்து அருகே அழைத்து வேரூன்றி நிற்கச் செய்பவள் அன்னை அபிராமி என்று கூறியுள்ளார். அதுதான் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். அடுத்தது அபிராமி அன்னை கையில் வைத்திருக்கும் பொருட்களை பற்றி விவரித்துள்ளார். பனிமலர் பூங்கணையும் கருப்பச் சிலையுமென் பாசாங்குசமும் கையில். கணை என்றால் 5 மலர் கணைகளை கையில் ஏந்தி இருப்பாளாம். 5 கணைகள் பஞ்ச இந்திரியங்களை குறிக்கிறது. இதை இயக்குவது, அடக்கி ஆளக்கூடிய தன்மை அம்பாளிடம்தான் இருக்கிறது என்று கூறியுள்ளார். கருப்பஞ்சிலை என்றால் ஒரு கையில் கரும்பு வில் வைத்திருப்பாளாம். மற்றொரு 2 கையிலும் பாசமும் அங்குசமும் வைத்திருப்பாளாம். 3 உலகங்களிலும் தலைவியாக விளங்குபவள் நாயகி திரிபுர சுந்தரி ஆவாள். அங்குசம், பாசம் எனும் 2ஐயும் வைத்திருக்கக்கூடியவள் திரிபுர சுந்தரி. அவளை எவ்வாறு அறிய முடியும் என்றால் அறிவாள் மட்டுமே அன்னையை அறிய முடியும். அறிந்து வருவது அறிவு, உணர்ந்து வருவது ஞானம்.